இப்போ நம்ம பாய்சான்ஸ் ரேஷியோவை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ் இதெல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்ல நீங்கள் வந்து லோடு அப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டென்சைல் லோடு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், லென்த் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிஷியலாக எல் லென்த் இருக்கும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் டெல்டா எல் இருக்கும். அதாவது இந்த டெல்டா எல் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் டெல்டா எல் அப்படின்ட்டு வரும். அதாவது ஸோ இனிஷியலாக ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா ஃபைனலாக நீங்கள் லோடு கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் 5 சென்டிமீட்டர்லேருந்து அதிகமாகிருக்கும். அதுதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இப்படி சேஞ்சஸ் ஆகும்போது அதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஏரியாவிலையும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் ராடை கன்சிடர் பண்ணீங்கன்னா இதுல வந்து டயாமீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த டயாமீட்டர்ல ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இப்போ அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ லோடு கொடுக்குறோம் அப்படின்னா லென்த் வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே தான் இருக்க போகுது. அதனால அது வந்து லாங்கிடியூடினல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த லென்த் சேஞ்சஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்ல நீங்க சொல்லலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட டயாமீட்டர் இல்லைன்னா வித்து, திக்னஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைமென்ஷனுக்கெல்லாம் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் பெர்பெண்டிகுலர் டு த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஸோ நான் வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லியிருந்தேன், இப்போ வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் சொல்றேன். ஸோ இந்த லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெயின் பெர்பெண்டிகுலர் டு அப்ளைடு ஃபோர்ஸ். அதாவது இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டு இருக்கு, அந்த ஃபோர்ஸுக்கு இந்த டயாமீட்டர், வித்து, திக்னஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய டைமென்ஷன்லையும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதுல ஃபைனல் லென்த்னு கன்சிடர் பண்ணுங்க இதை. ஸோ எல் பிளஸ் டெல்டா எல் ஃபைனல் லென்த்தாக இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ இது வந்து டயாமீட்டர், புரியுங்களா. இப்போ நம்ம சர்க்குலர் ராடு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ராடில் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லென்த்தில் சேஞ்சஸ் ஆகுது. இது வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த டயாமீட்டரில் சேஞ்சஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா. ஸோ இனிஷியல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm இருக்கு அப்படின்னா ஃபைனல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைனல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm இருக்கு அப்படின்னா டெல்டா டி இருக்கு இல்லையா. ஸோ டெல்டா டி வந்து 2 millimeter இருக்கு. ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு, 2 millimeter சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா. ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின், லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு 2 ஸ்ட்ரெயினை நீங்க கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டது சர்க்குலர் ராடுக்கு தான். சர்க்குலர் ராடு இல்லாம ஸ்கொயர் ராடு நீங்க எடுத்துக்கலாம், ஹெக்ஸாகனல் ராடு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல அந்த திக்னஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அதே மாதிரி நீங்க ரெக்டாங்குலர் ராடு எடுத்துக்கிட்டீங்கன்னா டபிள்யூ வித்து வந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் இந்த லேட்டரல் ஸ்ட்ரெயின் தான். ஸோ லென்த்தை தவிர மறுபடியும் எந்த டைமென்ஷன்ல சேஞ்சஸ் ஆனாலும் அது வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்ட்ரெயின் இருக்கு, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம இதுக்கு முன்னாடி பல்க் மாடல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து வால்யூம்ல சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா. இப்போ இந்த பாய்சான் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ஒரு ரேஷியோ தான். ஸோ இந்த பாய்சான் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடிங் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா சைமன் பாய்சன் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறார். சைமன் பாய்சன் அப்படிங்கிறவர், அவரோட நினைவாக தான் இந்த பாய்சான் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. பாய்சான் ரேஷியோ அப்படின்னு சொல்றது வந்து அவரோட பேர்ல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைமன் பாய்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சர்க்குலர் ராடோ இல்ல ஸ்கொயர் ராடோ இதுல வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்றாரு, லீனியர் ஸ்ட்ரெயினையும் கன்சிடர் பண்றாரு, லேட்டரல் ஸ்ட்ரெயினையும் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி எடுத்துக்கும் போது லேட்டரல் ஸ்ட்ரெயின் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ரிலேஷன் பார்க்கும்போது கிராஃப் எல்லாம் போட்டு அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு ஈக்குவேஷன் இது கிடைக்குது, ரிலேஷன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் ப்ரொபோர்ஷனல் டு லீனியர் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லலாம், இல்லைன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்லலாம். ஸோ இப்படி வந்து ஒரு ப்ரொபோர்ஷனல் கிடைக்கும்.
இந்த ப்ரொபோர்ஷனலை எடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கான்ஸ்டன்டை ஆட் பண்றாரு. அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த இடத்துல பாய்சான் ரேஷியோ அப்படிங்கிறது. அதை வந்து 1/m அப்படின்னு சொல்லுவாங்க. lateral strain dividing by linear strain. ஸோ பாய்சான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் டூ ஸ்ட்ரெயின். இது வந்து ஒரு நம்பர். இப்போ நம்மளோட மெட்டீரியல்ல ஒரு குறிப்பிட்ட லோடு இந்த மாதிரி அப்ளை ஆகும்போது ஸோ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்லயும் சேஞ்சஸ் நடக்குது, அந்த ஃபோர்ஸோட பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்லயும் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரிலேஷன் தான் இந்த பாய்சான் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடிங் பை லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பாய்சான் ரேஷியோ. இப்போ நீங்க ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டீல்ல 0.28 இருந்து 0.30 வரைக்கும் அந்த நம்பர் இருக்கும். இது கான்ஸ்டன்ட் நம்பர் தான். புரியுதுங்களா? ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி பாய்சான் ரேஷியோ இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டீலோட நம்பர் ஆஃப் ஸ்டீல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து நிறைய ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். மைல்டு ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 0.28 இருந்து 0.30 வரைக்கும் இருக்கு. இப்போ அலுமினியம் அலாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அலுமினியமோட அலாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0.33 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பாய்சான் ரேஷியோ பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.